ஹாய் மக்களே, பாருங்க. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு காதில் கேட்குதா என்னன்னு தெரியல. என்கிட்ட மைக் இல்லை. அதாவது இயற்கை என்ன சொல்ல வருதுன்னே எனக்கு தெரியல. பாருங்கள் மக்களே, இவ்வளோ நாளாக இன்றைக்கி ஜூன் 9 இந்த வீடியோ எடுக்கிறேன். ஆனால் இதுக்கு முன்னாடி ஜூன் மாதம்லாம் எங்களால் நார்மல் ட்ரெஸ் பண்ணிக்கின்னு நாங்கள் வெளில வருவோம். இப்போலாம் இந்த ஊரில் விட்டால் பனியை கூட்டும் போலகுது. அந்த மாதிரி ஒரு குளிருங்க, வண்டியே ஓட்ட முடியல, அப்படி குளிருது. இயற்கை என்ன சொல்ல வருதுன்னே நம்மளுக்கு தெரியல. இப்போ பாருங்கள், இந்த குளிரில் என்னால் கையெல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ஒரு மாதிரி குளிர் குத்த ஆரம்பிச்சிது கையெல்லாம். ஆனால் என்னன்னு தெரியல மக்களே, இயற்கை ஏதோ சொல்ல வருது. அது நம்ம என்னன்னு தான் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. வர வர அப்படியே பயங்கரமாக திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு குளிருது. இந்த ஜூன் மாதம்லாம் செம்மத்தியாக அப்படியே புழுக்கமாக இருக்கும். எங்களுக்கு இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் இந்த தடவை அது மாதிரி இல்லை. இயற்கை என்ன சொல்ல வருது நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் நான் தான் பெருசு, நீ தான் பெருசு, நான் தான் தலைவன், நான் தான் தலைவன் சொல்கிறத விட இயற்கை என்ன சொல்ல வருது பாருங்கள். நான் தான் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறதுன்னு சொல்ல வருது. அப்போ மேலே ஒரு பிரபஞ்சம் இயற்கைன்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்மவும் நடமாடுறோம். அப்போ அதுக்கெல்லாம் பயந்து நம்ம நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான்ற எண்ணத்தை வச்சு நம்ம தினமும் என்ன செய்கிறோமோ அதை செஞ்சுக்கினே இருந்தேன்னா கண்டிப்பாக ஒரு நாள் ஜெயிச்சிடலாம். நானும் அப்படி தான் ஜெயித்தேன். ஒரு நாளைக்கு ஒரு வேலையை தள்ளி வச்சுட்டு நாளைக்கு செஞ்சுக்கலான்னு படுத்தனா எனக்கு தூக்கமே வராது. அந்த வேலையை லேட்டாக செஞ்சாலும் பரவாயில்லன்னு அன்றைக்கி நைட்டு காலையிலையோ அந்த வேலையை முடிச்சுட்டு நிம்மதியாக காலைல வேலைக்கு போகலான்னு நினச்சேன்னா அன்றைய நாள் சூப்பராக எனக்கு அமையும். இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு சில விஷயம் சின்ன வேலையாக தான் இருக்கும். அப்போ அதை நம்ம அன்றைக்கி செய்யலை, நாளைக்கு காலைல செஞ்சிடலாம் அப்படின்னு நினச்சோம்னா அன்றைக்கி காலையில் உடல்நிலை என்ன ஒன்றாலும் பண்ணலாம். இதுதான் இயற்கை. நம்ம உடம்பே நம்மளுக்கு சொல்லுது, இன்றைக்கி நல்லா இருப்பேன், நாளைக்கு எப்படி இருப்பனோ தெரியாது அப்படின்றத மனசில் வச்சுக்கின்னு நம்ம உடம்பே நம்ம பேச்சு கேட்க மாட்டேது. அப்போ இயற்கை எவ்வளோ பெரிய சக்தி, இந்த பிரபஞ்சம் சொல்ல வர்றத என்னான்னு தெரிஞ்சுக்கங்க. ஆனால் இந்த குளிருக்காக நான் இப்படி பேசலை. எந்த விஷயமும் நீங்கள் தள்ளி போடாதீங்க. இன்றைக்கி செய்யணுமா இன்றைக்கே செஞ்சுடுங்க. அதை நைட்டு நிம்மதியாக தூங்குவீங்க. நான் அப்படி தான் மக்களே நான் ஜெயிக்கிறதுலாம். இப்போ என்னை பார்த்தா எனக்கே ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னா நம்ம என்ன செய்கிறோன்றத நம்மளுக்கு பிடிக்கணும். அப்போ தான் மற்றவங்களுக்கு பிடிக்கல அது வேறு விஷயம். நம்ம மனசாட்சிக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம என்ன செஞ்சுன்னுக்கிறோன்றது நம்மளுக்கு பிடிச்சாலே நம்ம கரெக்டான பாதையில் நோக்கிட்டு போகிறோம் தான் அர்த்தம். இன்னொருத்தங்க என்ன சொல்லுவாங்களோ, என்ன செய்வாங்களோ, என்ன பண்ணுவோம், நம்ம நம்மளுக்கே பிடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நல்ல காரியத்தை செஞ்சால் அடுத்தவங்களுக்கு பயப்படணும் அவசியமே இல்லை. நீங்கள் இப்படியே இருங்க. ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மக்களே ஒரு நாள் நல்லா ஜெயிச்சிருவோம். இதை மற்றவங்களுக்காக நான் சொல்லலை, எனக்கே நான் அனுபவிக்கிறது தான் நான் சொல்கிறேன். நிறைய விஷயம் நாளைக்கு அப்படின்னு தள்ளியே போடாதீங்க. அதேமாரி நம்மளுக்கு மேலே ஒரு பிரபஞ்சம் இருக்கிறதுன்றத நல்லா முழுசாக நம்புங்க. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல. இயற்கை எப்படிலாம் ஒரு குளிரை டக்குன்னு மாற்றுது. நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்த இவ்வளோ நாள் வரலாம் இருந்ததே கிடையாது ஃப்ரான்ஸில். அப்படி ஒரு குளிராக இருக்குது. ஓகே, இதை தான் பகிர்ந்துக்கணும்னு நான் நினச்சேன். ஆனால் மக்களே, நான் சொன்ன மாதிரி நாளைக்குன்னு தள்ளி வைக்காதீங்க. அந்த விஷயத்த அன்றைக்கே செஞ்சுருங்க. கெட்டதாக இருந்தால் தள்ளி வச்சு யோசிங்க, 100 தடவை யோசிச்சுட்டு செய்யுங்க. இது செய்யலாமா வேணாம்னு செய்யவே கூடாது கெட்டதை. நான் இருந்தாலும் சொல்கிறேன், அது மனசுக்கு விரோதமான ஒரு விஷயத்த நாளைக்குன்னு சொல்லிவிட்டு தள்ளி வைங்க. ஆனால் ஒரு விஷயத்த நல்லது நினச்சா, அது நம்மளுடைய கடமைன்னு நினச்சா அன்றைக்கே செஞ்சு முடிச்சிடுங்க. அப்போ தான் நம்ம ஜாலியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம். ஹாய் மக்களே, பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது நான் சொல்ல வந்தது. நீங்கள் பிடிச்சா எடுத்துங்க, ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் நிறையா நான் நிறைய வீடியோ போட்டுனே இருக்கிறேன். நிறைய பேர் பார்த்துட்டு அப்படியே போயிடுறீங்களா நான் தெரில. 1500 பேர்கிட்ட பார்க்குறீங்க. ஆனால் ஒருத்தரும் லைக் பண்ணுற மாதிரி தெரில, எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி தெரில. ஒரு 1500 பேர் 2000 பேர் பார்க்குறாங்க. உங்களுக்கு ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க மக்களே. ஓகே, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.